I guess welcome is me BGR. இன்னைக்கு நம்ம ஸ்லிஷ்வுட் ஃபாரஸ்ட் ஸ்லைகுள்ள போகிறோம். அப்படி போனால் இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து திரும்பி வந்தோம்ல, அப்படியே வந்து ஜாயின் ஆகும் அப்படியே திரு சுற்றுப்பயணம். ஐ கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஸ்லிஷ்வுட் ஃபாரஸ்ட். வாங்க உள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். இங்கே வந்து ஒரு சைக்கிள் லூப் பார்த்தோம் இருக்குது, சைக்கிளிங் போகிறதுக்கு. இங்கே வந்து சைக்கிளில் பைக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தானே டவுட் வருது. பைக்கை வந்து மோட்டர் பைக்குன்னு சொல்லுவாங்க. போன வாட்டி வந்ததை விட தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னு தெரியலையே, சம்மர்னாலையா? நான் அன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூட் உண்டு, அங்கே போனேன். அப்போ கேமரா எடுத்துகிட்டு வரல. இன்னும் ரைட்டில் ஒரு ரூட் இருக்குது, இன்றைக்கி அதில் போய் பார்க்கலாம்.
மணி 6:30, இனிமேல் இருட்டுறதுக்கெல்லாம் 10 மணி ஆகும். நம்ம கீழே இருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். அப்படி ஒரு காட்டு பாதை தெரியுது, அதை நீங்கள் ட்ரெக்கிங் போனீங்கன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அப்படி போக முடியாது. ஆக்சுவலி ரீசெண்டாக இங்கே ஒரு புயல் அடிச்சுது, அதில் நிறைய மரம் விழுந்துருக்கு பாருங்கள். அங்கே ஒரு மலை தெரியுதா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அது வந்து நல்லா ஸ்னோ டைமில் சூப்பராக இருக்கும், ஒயிட்டாக சுவிட்சர்லாண்ட் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ரூட்டு போகுது பாருங்கள். இன்னும் மேலே, இதுக்கு மேலே ஏறலாம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு நடக்க முடிஞ்சுன்னா எல்லா இடத்தையும் சுற்றிட்டு வந்துடலாம். அப்படி போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு ஒரு அக்கா வந்துட்டு நாங்கள் கேட்டேன். அவங்க சொன்னாங்க 50 நிமிஷம் to 1 hour ஆகுமா. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டரும். இப்போ வந்து ரொம்ப நேரம் மலை ஏறிட்டு இறங்கணுமா. நம்ம அவ்வளோ தூரம் நடக்கணுமா. நான் இன்றைக்கி அந்த ரூட்டை கேன்சல் பண்ணிட்டேன். நம்ம வேணால் அந்த லேக்கு பக்கத்தில் போயிட்டு வருவோம், சரியா? அந்த குட்டியாக நம்ம வரும்போது ஒரு இடத்துல ரிவர் பார்த்தோம்ல, அதுதான் இங்கே வந்து பெருசாக ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து இதெல்லாம் உண்டு, போட்லாம் வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல ஒரு டோனிஸ் ராக் அப்படின்னு ஒரு இடம் போயிருப்போம். அதுவும் இந்த இதில் தான் கனெக்ட் ஆகும். அது இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரும் 3 கிலோமீட்டரும் இருக்கும். அது இங்கே தான் கனெக்ட் ஆகும். பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள்.
இந்த பாறையெல்லாம் உருண்டு விழுந்துருக்கு பாருங்கள், வந்து அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது. இப்போ இங்கே தண்ணி நல்லா வியூ தெரியும் பாருங்க. இந்த இடம் நல்லா இருக்குது, தவம் இருக்கலாம் உட்காந்து. யாராவது வந்தீங்கன்னா தவம் இருங்க. இங்கே உள்ளவங்களாம் ரொம்ப தூரம் நடப்பாங்க. இங்கே நீங்கள் வந்து வயசான பாட்டி கூட ரேஸ் போட்டால் கூட நீங்கள் தோற்றுருவீங்க, அப்படி ஆக்டிவாக இருப்பாங்க எல்லோரும். போன தடவை வரும்போது இங்கே ஒரு பெஞ்சு பார்த்தேன், கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதே தான். இது வந்து பயோடைவர்சிட்டி சைட்டா. நமக்கு ஏற்ற ஒரு பெஞ்சு கிடச்சிது, இதில் உட்காந்துட வேண்டியதான். ஓ, இனி ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படி போனால் அது முடியாது. அதனால் நம்ம இதில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படி திரும்பிட வேண்டியதான். அது அழகாக ஒரு தீவு மாதிரி இருக்குது பாருங்கள். உட்காந்து அந்த தண்ணியோட ஓசையை கேட்டால் நல்லா தான் இருக்குது, சங்கீதம் அது. இங்கே வரவங்க எல்லோரும் ஜஸ்ட்டு டாக் வாக்கிங் அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப தூரம் நடக்க விட்டு அதை ஓட விட்டு அப்படி வராங்க. நம்ம இப்படி தான் முதல்ல மேலே போனோம். அப்படி போனால் இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து திரும்பி வந்தோம்ல, அப்படி வந்து ஜாயின் ஆகும். அதுக்கு மொத்தமாக 10 கிலோமீட்டர். அப்போ மறுபடியும் வேர்க்குது ரொம்ப தூரம் நடந்து. அவ்வளோதான், முடிஞ்சுது நம்மளுடைய சிறு சுற்று பயணம். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.